அம்மா மானிடத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் கைலாசத்தில் வர வாங்கினவன் ஆணும் பெண்ணும் சாமின்னு சொல்லி கணக்கு இருக்கிறவங்கள நீதிமன்றம் கோர்ட்டில் கூட சாட்சி சொல்லுவாங்க. ஜட்ஜிக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 50 வருஷத்துக்கு கீழே ரொம்ப ஆட்டத்தில் ஆடி நாசம் பண்ணி அசிங்கம் பண்ணிட்டான். அதனால தான் கைலாசத்தில் வர வாங்கினவன் எவனுமே சாமி ஆணும் பெண்ணு போகல. தப்பு செஞ்சோன்னு தண்டனை கொடுக்கல. அதான் எல்லாம் ஒரு ஒட்டு மொத்தமாக பிடிச்சி தூக்கி இறுக்கிட்டார். இறுக்கி சட்டியில் தூக்கி போட்டு வறுத்து மொத்தத்திலே க்ளோஸ் பண்ணிட்டார். வரம் கொடுத்தா கரெக்டாக வேலை செய்யணும். அப்போ வேலை செய்யலை. அப்போ கணக்கை முடிச்சிட்டார். மானிடத்தில் இப்போ அவனுங்களாக நீதிமன்றம் வச்சு அவனாக அமைச்சு எல்லாம் தப்பு செய்கிறவனை தப்பிக்க விட்ட கணக்கில் இப்போ எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிபதி சரிச்சு கோட்டாருக்கு இளமச்சம்பழம் கனியை மண்டை மூளையில் எரிதார். இனிமேல் வேலை செய்ய விட மாட்டார். முக்கால் சத்தியம் கையெழுத்து போடுறது கூட திருப்பி மாற்றி கையெழுத்து தான் வரும். அந்த மாதிரி திருப்பிட்டார். இளமச்சம்பழம் கனி அவ்வளோ வேலை செய்யும். ஆனால் தப்புக்கு மேலே தப்பு நடந்து இன்னும் கணக்கு கேள்வி கேட்காமல் நீ உட்கார்ந்தது பெரிய தப்பு. சரியா? அடுத்தாப்பில் கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பெரிய குழப்படி வரும். புரியுதா இல்லையா? ஆட்சி ஆள்றது கடவுள் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கார். உலக நாடு, தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு. இது முறியடிக்கிறதுக்கு தான் மதமாக வச்சான், ஜாதியாக வச்சான். அவரை முடியுமா? நீ ஏட்ட ஆடுறா. அந்த கணக்குப்படி முடியலை. பூமியில் நான் இறங்குவேன். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிளியராக மாநிலத்தில் முதுகில் கை காலில் அடி வாங்கி தான் போவாடா அப்படின்ட்டார். அடி வாங்கி செயலரில் போட்டு ரணவழி எடுத்து விடுவோம்னு போட்டார். கணக்கு முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்காப்பா. நீதிபதி சரிச்சு கோட்டாருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் இளமச்சம்பழம் கனி மண்டை மூளையில் எரிதார். இது அப்படியே அந்த இளமச்சம்பழம் கனின்னா என்னன்னு தெரியுமா? இளமச்சம்பழம் கனி இரும்பவே அதை உருக்கும். அந்த மாதிரி பவர். அந்த மாதிரி அதை இப்போ மூளை உருக்கி கீழே இறக்கிடுவார். இறக்குனா என்ன நடக்கும்? புரிஞ்சு ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்காத. ஜரிச்சு கொட்டார் ஆணு பெண்ணும் நினைக்காதப்போ அவர் விளையாட விட்டு தான் அடிப்பார். கடவுள் விளையாட விடுவார். கணக்கு விடுறது நீ விளையாடணும் அப்படிம்பார். ஆனால் பிடிச்ச அடிக்கையில் ஒன்றோடு அடிப்பார். அப்படியே செதறி போய் நிற்பிய முக்கால்